வணக்கம். இது உங்கள் கேவிகேஜி நித்யா. கேவிகேஜி கொஞ்சம் விளையாட்டு, கொஞ்சம் கலாட்டா. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்? காஃப் சிரப்லாம் எதுக்குங்க? வீட்லயே அழகா நம்ம கஷாயம்லாம் செய்யலாம். இருமல், சளி இருந்தது அப்படின்னா, நான் சொல்ற கஷாய மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். முதல்ல துளசி கஷாயம் எப்படி செய்றதுன்னு பார்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு துளசி இலை நீங்க வீட்ல ஒரு 10, 15 இலை இல்ல ஒரு ஒரு கப் ஃபுல்லா குட்டி கப் ஃபுல்லாக துளசி இலை எடுத்துக்கோங்க. ஒரு 10 மிளகு எடுத்து பொடிச்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் கொஞ்சோண்டு வச்சுக்கோங்க. ஸோ தண்ணீர் ஒரு 600 மில்லிலிட்டர் தண்ணீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட துளசி இலை, மிளகு பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு 200 மில்லிலிட்டராக வற்றியதும் நீங்கள் அந்த தண்ணியை இறக்கி அதை கூட கொஞ்சோண்டு பனக்கற்கண்டு சேர்த்து அந்த கஷாயத்தை நீங்கள் குடிக்கலாம். இன்னொரு ஐடியா சொல்கிறேன். பனக்கற்கண்டு பால், ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட மிளகு ஒரு 10 மிளகு நல்லா பொடியாக்கி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த பால் நல்லா ஒரு 1 டம்ளர் இருக்கிற பால் தண்ணி வந்து 1 டம்ளராக அந்த பால் வந்து வற்றியதும் அதை நீங்கள் இறக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் பனக்கற்கண்டு சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இல்லை அப்படின்னா அடுத்த டிப்ஸ் உங்களுக்கு என்ன தரேன்னா, பொட்டுக்கடலை மிக்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். புழுங்கல் அரிசி, பொட்டுக்கடலை, பனக்கற்கண்டு இது எல்லாமே 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. 5 மிளகு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. வீட்டில் எப்போல்லாம் உங்களுக்கு இருமல், வறட்டு இரும்பல்லாம் வருதோ அப்போல்லாம் இந்த நீங்கள் மிக்ஸ் பொட்டுக்கடலை மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நீங்கள் வாயில் சாப்பிட்டுக்கோங்க. இது வறட்டு இருமலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்தது இன்னும் ஒரு கடைசி டிப் சொல்கிறேன். தேங்காய் பூ லேகியம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மூடி தேங்காய் பூவை எடுத்துக்கோங்க. வெறும் வானலில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சோண்டு சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி இது கூட நெய்யை கொஞ்சோண்டு விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட அந்த தேங்காய் பூ, அப்புறம் ஒரு 50 கிராம் பனக்கற்கண்டு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. லேகியம் பதத்தில் வரும். இது அப்படியே நீங்கள் கூட சாப்பிட்லாம். பயங்கரம் டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைகளுக்குமே நீங்கள் வந்து இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் உருண்டையாக பிடிச்சி கொடுத்தீங்கன்னா லைக் ஸ்நாக்ஸ் மாதிரி அவங்க எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து சளி, இருமல் இது எல்லாத்துக்குமே ஒரு நிவாரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீட்டில் இருந்துட்டு நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் அழுகவும் நம்மளும் அவ்வளோ நேரம் க்யூவில் நின்றுட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற பொருள் வீட்டில். ஸோ இது மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சளி இருமலுக்கெல்லாம் நிவாரணம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இது உங்கள் கேவிகேஜி உலகம். கேவிகேஜி கொஞ்சம் விளையாட்டு, கொஞ்சம் கலாட்டா. உங்களிடமிருந்து விடைபெறுவது கேவிகேஜி நித்யா. நன்றி, வணக்கம்.